கிறிஸ்துவிலே நமக்கு அதிகாரமும் வல்லமையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேடுகிற சமாதானம் இயேசுவினிடத்திலே உண்டு. அதுதான் விசுவாசத்தை சுமந்து செல்கிறது. கிறிஸ்து எதற்காக சாபமானார்? ஒன்று, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொள்வதற்காக. இரண்டாவதாக, ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுப்பதற்காக அவர் சாபமானார். தண்ணீர் நம்முடைய பிரச்சனைக்கான பதில் அல்ல, விசுவாசம் தான் நம்முடைய பிரச்சனைக்கான பதில். விசுவாசம் உங்களுக்கு ஆயுதமாயிருக்கும் பொழுது வெற்றி உங்களுக்கு அடிமையாயிருக்கும். நம்முடைய தேவன் அவர் தரித்திரர் அல்ல, அவர் ஐஸ்வர்ய சமமே அறியாத அவரை பாவம் ஆக்கினார் என்பது சத்தியம் என்று சொன்னால், அப்ப நீதியே அறியாத நம்மை நீதிமானாய் ஆக்கினார் என்பதும் சத்தியம்தானே. அவர்களை கவனியுங்கள். மீட்பிலே பாவ மன்னிப்பும் மோட்சலோகம் போறது மாத்திரமல்ல, அதிலே சரீர சுகமும் அடங்கி இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம், திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்றால், பிசாசு திருடுகிறவன், பிசாசு கொல்லுகிறவன், பிசாசு அழிக்கிறவன் என்று சொல்லுகிறார். யார் அழிகிறா? பிசாசு என்ன பண்றான்? கொல்லுகிறான், அழிக்கிறான், திருடுகிறான். சரி, பிசாசு எதை அழிக்கிறான்? பிசாசு குடும்பத்தை செய்ய பார்க்கிறான், அழிக்க பார்க்கிறான், வாழ்க்கையை அழிக்க பார்க்கிறான், பிசினஸை அழிக்க பார்க்கிறான், வியாபாரத்தை அழிக்க பார்க்கிறான், தொழிலை அவன் அழிக்க பார்க்கிறான், எதிர்காலத்தை அவன் அழிக்க பார்க்கிறான். அது மாத்திரமல்ல, எங்கெல்லாம் அழிவின் வேலைகள் நடக்கிறதோ அங்கெல்லாம் அதற்கு பின்னாக பிசாசு இருக்கிறார் என்பதை நீங்கள் திட்டவட்டமாய் புரிந்து கொள்ள வேண்டும். சில வருஷங்களுக்கு முன்பதாக தானே என்கிற ஒரு புயல் நம்முடைய கடலோர பகுதிகளிலே என்ன செய்தது? வந்தது. தானே புயல் வந்த மாத்திரத்தில் பாருங்க, மரமெல்லாம் உடஞ்சிருச்சு, போஸ்ட் மரமெல்லாம் உடஞ்சிருச்சு, வீடெல்லாம் உடஞ்சி சேதமாயிருச்சு, எல்லாம் நொறுங்கி போயிருச்சு. அநேகர் பாருங்க பாதிக்கப்பட்டார்கள். இல்லை, கவனிக்கிறீங்களா? தானே புயலை அவங்க கண்ணால் பார்த்தாங்களா? புயலை கண்ணால் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஆனால் அந்த புயல் செய்கிற விளைவுகளை, சேதங்களை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். இதை போலதான் பிசாசை இந்த மாம்ச கண்ணால் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஆனால் அவன் செய்கிற கிரியைகளை, அவன் செய்கிற வேலைகளை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். பிசாசு பாருங்க, அவன் கொல்லுகிறவனாய் இருக்கிறான், அவன் திருடுகிறவனாய் இருக்கிறான், அவன் அழிக்கிறவனாய் இருக்கிறான். அவன் பாருங்க குடும்பங்களை, பிள்ளைகளை அழிக்க பார்க்கிறான், பிசினஸை, வியாபாரத்தை, தொழிலை அவன் அழிக்க பார்க்கிறான். ஆகவே எங்கெல்லாம் அழிவின் வேலைகள் நடக்கிறதோ, எங்கெல்லாம் பாருங்க சேதங்கள், நஷ்டங்கள், இழப்புகள், நாசமோசங்கள், அழிவுகள் நடக்கிறதோ அங்கெல்லாம் அதற்கு பின்னாக பிசாசு என்ன செய்கிறான்? இருக்கிறான். பிசாசு இருந்து வேலை செய்து கொண்டு இருக்கிறான். ஆகவே கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் ஒரு நாளும் புயல் அனுப்பி மக்கள் என்ன செய்ய மாட்டாரு? அழிக்க மாட்டார். கர்த்தர் ஒரு நாள் வியாதி அனுப்பி ஜனங்களை என்ன செய்ய மாட்டாரு? கொல்ல மாட்டார். கர்த்தர் ஒரு நாள் நிலநடுக்கத்தை அனுப்பி, பூகம்பத்தை அனுப்பி மக்கள் என்ன செய்ய மாட்டார்? கொல்ல மாட்டார். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்கிறார், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். எது பரிபூரணப்படவும் வந்தேன்? அந்த ஜீவன் யாருடைய வாழ்க்கையிலே? மனிதர்களுடைய வாழ்க்கையிலே. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யார் என்று சொன்னால், அவர் ஜனங்களை வாழ வைக்கிற இறைவன், அவர் குடும்பங்களை வாழ வைக்கிற இறைவனாயிருக்கிறார். சத்திய வேதத்திலே பாருங்க, லேகியோ என்கிற ஒரு மனுஷனை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த லேகியோனுக்கு பாருங்க 6000 பிசாசு பிடித்திருந்ததாம். எத்தனை பிசாசு? ஒரு பிசாசு பிடிச்சாவே நம்ம ஊரில் இன்னைக்கு பண்ற சேட்டையை பார்த்தீங்கன்னா 100 பேர் அவருக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு பிசாசு பிடிச்ச ஆளுகளுக்கு தெருவில் எல்லாரும் செய்வாங்க, பின்னாடி துரத்திக்கிட்டு ஓடுவாங்க. 6000 பிசாசு பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன ஆயிருந்திருக்கும் பாருங்க. கர்த்தர் பாருங்க அன்பினாலே, இரக்கத்தினாலே படகு ஏறி தேடி என்ன செய்கிறாரு? போகிறார். தேடி போய் அந்த மனுஷன் என்ன செய்கிறாரு? விடுதலை ஆக்குகிறார். அந்த மனுஷன் என்ன செய்கிறாரு? காப்பாற்றுகிறார்.
காப்பாற்றி பாருங்க குடும்பத்தோடு இணைத்து வைக்கிறார். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யார் என்றால் குடும்பங்களை கட்டி எழுப்புகிறவர், குடும்பங்களை வாழ வைக்கிறவர், மக்களை ரட்சிக்கிறவர், மக்களை காப்பாற்றுகிறவர். ஒரு நாளும் அவர் குடும்பங்களை என்ன செய்ய மாட்டார், அழிக்க மாட்டார், கெடுக்க மாட்டார், பிரிக்க மாட்டார். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யார் என்றால் அவர் நம்மை வாழ வைக்கிற தேவனாய் இருக்கிறார், இறைவனாய் இருக்கிறார். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த காலவேளையில் இருப்பென்று சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக, உங்களுடைய மீட்பராக, ஆண்டவராக, இரட்சகராக, தேவனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே உங்களை வாழ வைப்பார், உங்களை காப்பாற்றுவார், உங்களுடைய குடும்பங்களை இணைத்து வைப்பார், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் உங்கள் குடும்பத்தை என்ன செய்வார், மாற்றுவார். ஆமென். வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்து இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்து இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, நீங்கள் ஜெபிப்பது எதுவோ, நீங்கள் விண்ணப்பம் பண்ணுவது எதுவோ அது உங்களுக்கு என்ன செய்யப்படும், செய்யப்படும். அந்த ஜெபத்துக்கு பதில் நிச்சயமாய் வரும் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கடந்த பல வாரங்களாக உறுதியான அஸ்திபாரம் அல்லது தேவனுடைய வார்த்தையின் முக்கியத்துவம் என்கிற இந்த சத்தியத்தை நாம் சில வாரங்களாக பார்த்து கொண்டு வருகிறோம், தியானித்து கொண்டு வருகிறோம். இதில் அநேக காரியங்களை நாம் பார்த்தோம். இப்பொழுது இந்த போதனையின் 7வது பகுதியை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த போதனையின் 7வது பகுதி என்னவென்று சொன்னால், வாட் வில் டன் காட்ஸ் வேர்ட், தேவனுடைய வார்த்தை என்ன செய்கிறது, தேவனுடைய வார்த்தை என்ன செய்கிறது, தேவனுடைய வார்த்தை என்னவெல்லாம் செய்கிறது என்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதில் ஏற்கனவே 10 காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை இதை செய்கிறது, கர்த்தருடைய வார்த்தை இதை பண்ணுகிறது என்பதை குறித்து கிட்டத்தட்ட 10 காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு 11வது காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். தேவனுடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு செய்கிற 11வது காரியம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை நம்முடைய ஜெபத்துக்கு பதிலை பெற்று தருகிறது. தேவனுடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய ஜெபத்துக்கு பதிலை பெற்று தருகிறது. தேவனுடைய வார்த்தை நம்முடைய ஜெபத்தை வல்லமை உள்ளதாய் ஆக்குகிறது. தேவனுடைய வார்த்தை நம்முடைய ஜெபத்துக்கு வல்லமையை கொடுக்கிறது, நம்முடைய ஜெபத்துக்கு வல்லமையை கொடுக்கிறது. அருமையானவர்களை கவனியுங்கள். ஒரு காரியத்தை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்று சொன்னால், ஜெபத்திலே தேவனுடைய வார்த்தை இல்லை என்றால் அது வெறுமையான ஒரு ஜெபமாய்த்தான் இருக்குமே தவிர அது வல்லமையுள்ள ஒரு ஜெபமாய் இருக்கவே இருக்காது. மறுபடியும் சொல்கிறேன், கவனியுங்கள். ஜெபத்தில் தேவனுடைய வார்த்தை இல்லை என்றால் அது வெறும் ஜெபமாக, வெற்று ஜெபமாகத்தான் இருக்குமே தவிர அது வல்லமையுள்ள ஜெபமாக, அது ஒரு பவர்ஃபுல் பிரேயராக இருக்கவே இருக்காது. அதாவது உப்பே இல்லாத உணவை சாப்பிட்டா எப்படி இருக்கும், அப்படி இருக்கும். அது உணவில் உப்பே இல்லைன்னா எப்படி இருக்கும்? எல்லா மசாலையும் போட்டாச்சு, என்னென்ன பொருள்லாம் போட்டு சேர்க்கணுமோ சேர்த்தாச்சு, எல்லாம் போட்டாச்சு, ஆனால் இதை மட்டும் போடலை, உப்பு மட்டும் போடலை. நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்லா இருக்கவே இருக்காது. அப்போ அந்த உப்பு தான் அந்த உணவுக்கு, அந்த சாப்பாட்டுக்கு என்ன செய்யுது, ருசியை உண்டாக்குது, ஒரு சக்தியை உண்டாக்குது, ஒரு வல்லமை உண்டாக்குது, ஒரு டேஸ்ட் என்ன செய்யுது, ஏற்படுத்துது. இதை போலதான் ஜெபத்துக்கு வல்லமையை எது கொடுக்குதுன்னா கர்த்தருடைய வார்த்தை. அப்ப ஜெபத்தில் கர்த்தருடைய வார்த்தை இல்லைன்னா அது வெற்று ஜெபமாக, வெறு ஜெபமாய்த்தான் இருக்குமே தவிர அது வல்லமையுள்ள ஜெபமாக, அது ஒரு பவர்ஃபுல்லான, ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஜெபமாக இருக்கவே இருக்கு. அதில் ஒரு எஃபெக்ட் இருக்கவே இருக்காது. நம்ம சைடு ஏதோ காத்து போன மாதிரி புஷ் 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 புஷ்னு காத்து போன மாதிரி இருக்குமே தவிர நான் ஏதோ ஜெபம் பண்ணிட்டேன், நான் ஏதோ ஜெபம் பண்ணிட்டேன், இனி ஆண்டவர் கேட்டா கேட்கட்டு, கேட்காட்டினா போட்டு, ஜெபத்துக்கு பதில் தந்தா தரட்டு, தராட்டினா போட்டோம், அப்படி நம்ம பாட்டுக்கு சொல்லிட்டு சுற்றிட்டு தெரியலாமே தவிர ஜெபத்துக்கு பதில் வரவே வராது. ஜெபம் எப்போ வல்லமை உள்ள ஜெபமாக இருக்கும், ஜெபத்துக்கு எப்போ பதில் வரும்,
எப்போ நாம கேட்கறதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா ஜெபத்தில் எது இருக்கணும்? கர்த்தருடைய வார்த்தை இருக்கணும். எல்லாம் சொல்லுங்க, ஜெபத்திலே கர்த்தருடைய வார்த்தை இருக்க வேண்டும். ஜெபத்திலே கர்த்தருடைய வார்த்தை இருந்தால்தான் அந்த ஜெபம் வல்லமையுள்ள ஜெபமாக இருக்கும். அந்த ஜெபத்துக்கு பதில் வரும். ஆமென். அப்போ உங்க ஜெபத்துல எது நிறைய இருக்குன்னு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நிறைய எது இருக்குன்றத கொஞ்சம் கவனிச்சு பார்க்க வேண்டும். மறுபடியும் இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, நீங்கள் ஜெபிப்பது எதுவோ, நீங்கள் விண்ணப்பம் பண்ணுவது எதுவோ அது உங்களுக்கு என்ன செய்யப்படும்? செய்யப்படும். நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால். அப்படித்தானே வந்திருக்கணும். எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும், அப்படித்தானே வந்திருக்கணும் அந்த இடத்துல. கரெக்டா? ஆனா ஆண்டவருக்கு என்ன சொல்றாரு? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள், என்ன சொல்றாரு? நானும் என் வார்த்தையும் ஒன்றுதான். நான் வேற கிடையாது, என் வார்த்தை வேற கிடையவே கிடையாது. என் வார்த்தை உன்னிலே நிலைத்திருந்தால் நானே உன்னிலே என்ன செய்கிறேன்? நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எது நிலைத்திருந்தால்? வார்த்தைகள் நிலைத்திருந்தால். யாருடைய வார்த்தைகள் நிலைத்திருந்தால்? என்னுடைய வார்த்தைகள் என்று சொல்லுகிறார். இயேசுவின் வார்த்தைகள் என்று சொல்லுகிறார். சரி, எங்கே நிலைத்திருந்தால்? உங்களில் நிலைத்திருந்தால். உங்களில் நிலைத்திருந்தால் என்று சொல்லும் பொழுது அதை எதை சொல்றாரு? உங்க இருதயத்திலே, உங்களுடைய உள்ளான மனிதனிலே, அந்த ஸ்பிரிட் மேன், அந்த ஆவி மனிதன், அந்த உள்ளான மனிதனிலே என்னுடைய வார்த்தைகள் என்ன செய்ய வேண்டும்? நிறைந்திருக்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். அப்படி நிலைத்திருக்கும் பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ. ஏன் பாஸ்டர், கேட்கறது எல்லாமே கிடைக்குமா? அப்ப அப்படித்தான் சொல்றாரு அவரிங்க. நீ கேட்கறது 5 கிடைக்கும், 15 என்ன செய்யாது? கிடைக்காது. அது தள்ளுபடி. நீதிமன்றத்தில் மனுவை தள்ளுபடி பண்றாங்க பாருங்க. அந்த மாதிரி இங்க பாரு, வா 5க்கு பதில் தருவேன், 15க்கு என்ன செய்ய மாட்டேன். அதை அந்த மனுவை தள்ளுபடி பண்ணியாச்சு, போ, தூக்கிட்டு போ. அப்படி இல்லை. நல்லா கவனிங்க. வார்த்தை நம்மிலே நிலைத்திருந்தால் நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ, நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ, நாம் ஜெபிப்பது எதுவோ, நாம் விண்ணப்பம் பண்ணுவது எதுவோ அது என்ன செய்யும்? நமக்கு உண்டாயிருக்கும், நமக்கு செய்யப்படும், நமக்கு கிடைக்கும் என்று அவர் இங்கே சொல்லுகிறார். அப்ப நம்ம கேட்கிற எல்லா ஜெபத்துக்கும் பதில் வந்துருதா பாஸ்டர்? வரலையே. ஏன் வரல? அப்ப எது இல்லை ஜெபத்துல? ஜெபத்துல எது இல்லை? ஜெபத்துல என்ன இல்லை? வார்த்தை இல்லை. ஜெபத்துல வார்த்தை இல்லாததுனாலதான் ஜெபத்துக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? பதில் வர மாட்டேங்கிறது. அப்ப உங்களை நீங்களே அலசி ஆராய்ந்து பாருங்கள். அப்ப இவ்வளவு காரியத்துக்கு நம்ம ஜெபிக்கிறோமே, ஏன் பதில் வரல? என்ன காரணம்? ஒருவேளை சந்தேகப்படுறோமோ, அவிசுவாசமோ பேசுகிறோமோ, ஒருவேளை தவறாக பேசுகிறோமோ, நான் தவறாக யூஸ் பண்ணுறோமோ, இங்கே வந்து ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் வெளியில் போய் தப்பாக பேசுகிறோமோ, இதெல்லாம் கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். குறிப்பாய் ஜெபத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருக்குதா? கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி தான் ஜெபிக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தை ஜெபத்தில் நிறைந்திருக்கிறதா என்பதை என்ன செய்யுங்கள்? உங்களை நீங்களே பரிசோதித்து பாருங்கள். ஜெபத்தில் கர்த்தருடைய வார்த்தை நிறைந்திருக்குமானால் 100க்கு 100 உங்கள் ஜெபத்துக்கு பதில் வரும். எனவே நம்முடைய ஜெபத்திற்கு எது வல்லமை உண்டாக்குகிறது? அவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தை நம்மிலே நிலைத்திருந்தால் நம்முடைய ஜெபம் வல்லமை உள்ள ஜெபமாக இருக்கும். அவருடைய வார்த்தை நம்மிலே நிலைத்திருந்தால் நம்முடைய ஜெபத்துக்கு 100க்கு 100 பதில் வரும். ஆமென். அது மாத்திரமல்ல, இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? என்னுடைய வார்த்தைகள் உங்களிலே நிலைத்திருந்தால் என்று சொல்லுகிறார். எது நிலைத்திருந்தால்? என்னுடைய வார்த்தைகள் உங்களிலே நிலைத்திருந்தால் என்று சொல்லுகிறார். சரி, நிலைத்திருப்பது என்றால் என்ன? நிலைத்திருப்பது என்றால் என்ன? நிலைத்திருப்பது என்றால் மூல பாஷையிலே இதற்கு சரியான வார்த்தை என்னவென்றால் தங்கி இருப்பது அல்லது இடைவிடாமல் அதையே தொடர்ந்து செல்வது அல்லது வாசம் பண்ணுவது என்று பொருள்படும்.
மறுபடியும் சொல்கிறேன், கவனிங்கள். நிலைத்திருந்தால் என்ன அர்த்தம்? நிலைத்திருந்தால் என்று சொன்னால் தங்கி இருந்தால் அல்லது தொடர்ந்து அதையே இடைவிடாமல் பின் செல்வது என்று அர்த்தம், வாசம் செய்வது என்று அர்த்தம். ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தொடர்ந்து தேட வேண்டும். எல்லாம் இருக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை தொடர்ந்து நம்மில் என்ன செய்ய வேண்டும்? நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை இடைவிடாமல் என்ன செய்ய வேண்டும்? பின்தொடர்ந்து நாம் செல்ல வேண்டும். பலவிதமான காரியத்தில் நாம் ஈடுபடுகிறோம், பலவிதமான வேலைகளில் நாம் ஈடுபடுகிறோம், பலவிதமான காரியத்தை நாம் செய்கிறோம். அது செய்து கொண்டே இருந்தாலும் கூட உள்ளத்துக்குள்ள எது ஓடிக்கிட்டே இருக்கணும்? விளங்குதா? நான் சொல்றது. நீங்க ஒருவேளை துணி துவச்சிக்கிட்டு இருக்கலாம், வெங்காயத்தை நறுக்கிட்டே இருக்கலாம், ஒருவேளை நீங்க கத்திரிக்காயை நறுக்கிட்டு இருக்கலாம், ஒருவேளை ஒரு ஆபீஸ்ல நீங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கலாம், அல்லது ஏதோ மற்ற காரியத்தில் நீங்க ஈடுபட்டு இருக்கலாம். ஆனா உள்ளத்துக்குள்ள எது ஓடிக்கிட்டே இருக்குது? உள்ளத்துக்குள்ள எது சென்று கொண்டே இருக்குது? உள்ளத்துல எதை குறித்தான ஒரு தாகண்டா இருக்குது? கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை குறித்த அந்த ஒரு காரியம் உள்ள இருந்து கொண்டே இருக்கிறது. அதவே சிந்திக்கிறீங்க, அதவே யோசிக்கிறீங்க, அதுக்குள்ள ஆழமா போறீங்க. ஆனா வேலையும் கரெக்டா என்ன செய்றீங்க? உங்க வேலையை செஞ்சுக்கிட்டே அதை ஆழமா யோசிக்கிறீங்க. அதுதான் கர்த்தருடைய வார்த்தை நம்மிலே தங்கி இருப்பது, இடைவிடாமல் அதை பின்தொடர்ந்து செல்வது. கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே வாசம் பண்ணுவது, கவனத்தை சிதற விடாமல், கவனத்தை அங்காங்கே பறக்க விடாமல், மனதை ஆங்காங்கே அலைபாய விடாமல் கர்த்தருடைய வார்த்தையிலேயே ஃபோக்கஸ் பண்றது, அங்கேயே வைத்திருப்பது, அதுதான் நிலைத்திருப்பதாகும். அப்ப ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். அப்ப கர்த்தருடைய வார்த்தை ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை நிலைத்திருக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையவே சிந்திக்கும் பொழுது, கர்த்தாவே இதை நீங்க செய்வேன்னு சொல்லியிருக்கிறீங்க இல்லையா? அன்னைக்கு நான் ஜெபம் பண்ண ஆண்டவரே, இந்த வார்த்தையை வச்சு ஜெபம் பண்ண ஆண்டவரே, இந்த வார்த்தை உறுதிப்படுத்தும், இந்த வார்த்தை நிறைவேற்றும், இந்த வார்த்தையை என்னுடைய வாழ்க்கையில நீ பலிக்க செய்யும் ஆண்டவரேன்னு சொல்லி அதவே யோசிக்கிறது, அதையே சிந்திக்கிறது, அதவே ஆழமா மனதில் வச்சு என்ன செய்யறது? தியானிக்கிறது. அதுதான் அவருடைய வார்த்தையில் என்ன செய்வது. இதை நம்ம செய்யறோமா? அநேக வேளைகளில் செய்யறதே கிடையாது. பிரசங்கத்தை கேட்கறதோட சரி, அந்த ஜெபம் பண்றதோட சரி, அதுக்கப்புறம் அந்த வசனமே என்ன செஞ்சு போயிடுது? என்ன சொல்லி ஜெபம் பண்ணணும் சொல்லியே மறந்து போயிடுது. அப்புறம் எப்படி ஜெபத்துக்கு பதில் வரும்? அதைத்தான் சொல்றாரு. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, நீங்கள் ஜெபிப்பது எதுவோ அது உங்களுக்கு என்ன செய்யும்? அப்ப அநேக வெளியில ஜெபத்துக்கு பதில் வராமல் போய் விடுகிறது. அப்ப இது நிச்சயமா காரணமா இருக்கலாம். எது? கர்த்தருடைய வார்த்தையிலேயே நிலைத்திருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையிலே தொடர்ந்து தங்கி இருப்பது, இடைவிடாமல் அதையே தொடர்ந்து செல்வது. அதை பாருங்க, செய்யாம விட்டுறோம். அதனாலதான் சில வருஷங்களாகவே அந்த ஜெபத்துக்கு என்ன செய்ய போயிருது? பதில் வராமல் அப்பப்போ நினைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணுறோம், அப்புறம் விட்டுறோம், அப்புறம் மறுபடியும் எனக்கோ ஒரு நாள் தோணும் பொழுது அந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுறோம், அப்புறம் விட்டுறோம். இப்படியே போகும் பொழுது தான் என்ன ஆயிடுது? ஜெபத்துக்கு பதில் வராமல் போய்விடுகிறது. ஒரு செடியை வைக்கிறோம், ஒரு நாளைக்கு தண்ணியை ஊற்றுறோம், 25 நாள் கழிச்சு மறுபடியும் என்ன செய்கிறோம்? என்ன ஆகும்? டெய்லி ஊற்றணுமே. இன்னும் சொல்ல போனால் 3 நேரம் ஊற்றணுமே வெயில் காலத்தில். இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? அதுதான் தொடர்ந்து செல்றது, தொடர்ந்து அந்த காரியத்தை பண்றது, அதவே மனதில் வச்சு யோசிக்கிறது, அதே சிந்திக்கிறது, அந்த வசனத்தை உள்ளத்துல வச்சு அப்படி பத்திரமா காத்து கொள்றது. பத்திரமா அதை தான் அந்த விதைக்கிறவனுடைய உண்மையில சொல்றாரு. அதை காத்து கொள்ளுகிறவர்களே 30, 60, 100 பலன் தருகிறார்கள். அதை காத்துக்கொள்ளணும். உள்ள வச்சு அந்த வார்த்தை என்ன செய்யணும்? காத்துக்கொள்ள வேண்டும். சரி, எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை நம்மிலே நிலைத்திருக்கும்? இதை குறித்து இன்னும் சில காரியங்களை சத்தியவேதத்தில் சொல்லுகிறேன், கவனியுங்கள். வாசிப்போம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம் முதல் 22வது வசனம் வரைக்கும். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். அப்ப எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை நம்மிலே நிலைத்திருக்கும்? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் வார்த்தைகளை கவனி.
அப்ப கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து கொண்டே இருக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து கொண்டே இருக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய கண்களை விட்டு அகலாமல் இருக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய கண்களை விட்டு போகாமல் இருக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை இரவும் பகலும் இருதயத்துக்குள்ளே வைத்து அதை காத்துக்கொள்ளும் பொழுது, அதை கண்டுபிடிக்கும் பொழுது, அதனுடைய ஆராய்ச்சியில் இறங்கும் பொழுது, அப்பொழுதுதான் கர்த்தருடைய வார்த்தை நம்மில் என்ன செய்யும்? நிலைத்திருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், என் வார்த்தை உங்களிலே நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்ப கர்த்தருடைய வார்த்தை நமக்கு செய்கிற 11வது காரியம் என்ன? நம்முடைய ஜெபத்துக்கு பதிலை கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்கிறது? பெற்று தருகிறது. நம்முடைய ஜெபத்தை வல்லமை உள்ள ஜெபமாக என்ன செய்கிறது? மாற்றுகிறது. அப்போ உங்க ஜெபத்துக்கெல்லாம் பதில் வரணுமா? கர்த்தருடைய வார்த்தையே யோசிங்க, கர்த்தருடைய வார்த்தையே சிந்திங்க. அது உங்கள் கண்களை விட்டு அகலாமல் பார்த்து கொள்ளுங்கள். அந்த வார்த்தை உங்கள் கண்ணிலேயே இருக்கட்டும். உங்கள் மனக்கண்ணில் என்ன செய்யட்டும் இருக்கட்டும். அதை குறித்தான சிந்தனை உங்கள் இருதயத்தில் ஓடட்டும். உங்கள் இருதயத்துக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை அது இருக்கட்டும். அதவே யோசிங்க. மார்க்கெட்டுக்கு போகும்போது, எங்கே போகும்போது? மார்க்கெட்டு கறி வாங்க போகும்போது கறியை பற்றி யோசித்து போகாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யுங்க? யோசித்துக்கிட்டே போங்க. ஆமென். ஏதாவது இருக்கிறீங்களா? அதை பற்றி சிந்தனையோடய வீட்டுக்கு என்ன செய்யுங்க? வாங்க. அந்த வார்த்தை உங்கள் ஜெபத்துக்கு 100க்கு 100 பதிலை கொண்டு வரும். ஆமென். வாசிப்போம். சங்கீதம் 1:2. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானிக்க, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன், அதவே யோசிக்கிற மனுஷன், அதவே சிந்திக்கிற மனுஷன், அதவே மனதில் வச்சு பார்க்குற மனுஷன், அவன் செய்வதெல்லாம் என்ன செய்யுமாம்? வாய்க்குமாம். அப்போ கர்த்தருடைய வார்த்தை நம்மிலே எப்பொழுது நிலைத்திருக்கும் என்றால், இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தையில் தியானமாக இருக்கும் பொழுது, அப்பொழுது தான் கர்த்தருடைய வார்த்தை நம்மிலே என்ன செய்யும்? நிலைத்து இருக்கும். சரி, இரவும் பகலும் எப்படி தியானமாக இருப்பது? இரவு போலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் ஜெபத்துக்கு 100க்கு 100 பதில் வரும் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறாரே. சரி, இரவும் பகலும் தியானிக்கிறது எப்படி தியானிக்கிறது? எப்படி தியானிக்கிறதுனா, கவனிங்க. நீங்கள் ஏதோ ஒரு கம்பெனியில் அல்லது இங்கே ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க வச்சுக்கோங்க. மத்தியானம் சாப்பிட்றதுக்கு டைம் கொடுக்குறாங்களா கொடுக்கலையா? ஒரு அரை மணி நேரம் கொடுக்குறாங்க. சிலருக்கு 1 மணி நேரம் கொடுக்குறாங்க. 10 நிமிஷம் வேகமாக சாப்பிட்டுட்டு 20 நிமிஷம் என்ன செய்யலாம்? கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்யலாம்? பேசலாம், தியானிக்கலாம் இல்லையா? சில சமயங்களில் ஆஃபீஸில் அல்லது ஒரு கம்பெனியில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கரண்டு போயிடுது. அப்படித்தானே? எந்த ஒர்க்குமே நடக்கலை. உடனே அங்கே வேலை பார்க்குற எல்லாரும் உட்காந்து ஒரு கமிட்டியை போட்டுறது. எதை போட்டுறது? ஒன்றும் தெரியாது உங்களுக்கு. கமிட்டியை போட்டுறது. கமிட்டியை போட்டு அரட்டை அடிக்கிறது. என்ன செய்கிறது? அரட்டை அடிக்கிறது. வெட்டி கதையை பேசுறது, வீண் கதையை பேசுறது, ஊர் கதையை பேசுறது, கரைச்சி கொட்டுறது. முதலாளியை சம்பளம் ஏற்றி தொலைகிறான். சனியை முடிச்சப்பா இப்படி வேலை வாங்குறியா? அந்த நேரத்தில், அந்த 1 மணி நேரத்தில் உட்காந்து என்ன செய்கிறது? அந்த 2 மணி நேரத்தில் உட்காந்து கட்டை மட்டும் கிடச்சி இந்த வழுக்க மாட்டியில் ஒரே போட்டுருவேன் அப்படிலாம் பேசுறது. இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? அப்படி உட்காந்து மற்றவங்களாம் கூத்தடிப்பாங்க, அரட்டை அடிப்பாங்க, ஊர்க்கதை பேசுவாங்க. நீங்கள் தனியாக போய் உட்காந்து கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யலாம்? பேசலாம், தியானிக்கலாம், அறிக்கை செய்யலாம். அப்படி பண்ணும் பொழுது அங்கே இருக்கிற அந்த கூட்டம் என்ன செய்யும்? உங்களை கெடுத்து தான். ரொம்ப பரிசுத்தம் வாட்டிவன், ரொம்ப பரிசுத்தமானவன் வேணலாம், ரொம்ப யோக்கியம், நம்ம கூட சேரவே மாட்டேன். நீ பேசிக்கிட்டே அங்கனே உட்காந்துரு. 25 வருஷம் எங்கே தான் உட்காந்துருக்க போகிற? அங்கே தான் உட்காந்துருக்க போகிறோம். ஒரு அங்கெல்லாம் என்ன செய்ய போகிறது கிடையாது, முன்னேற போகிறது கிடையாது. நாங்கள் முன்னேறுகிற கூட்டம், நாங்கள் மேலே எழும்புகிற கூட்டம். ஆமென். ஆகவே அப்படிப்பட்ட நேரங்களை பயன்படுத்தி இன்னும் சில காரியங்களாம் சொல்லலாம். அந்த மாதிரி நேரங்கள்லாம் எடுத்து என்ன செய்யலாம்? கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் தியானிக்கலாம். அப்படித்தானே? என்ன செய்யலாம்? தியானிக்கலாம். பிரசங்க செய்தியெல்லாம் பாருங்கள், சிடியில் இருக்குது, யூடியூப்பில் இருக்குது. அந்த மாதிரி பாருங்கள், பிரசங்கத்தில் எடுத்து உட்காந்து என்ன செய்யலாம்? நீங்கள் போட்டு ஆன் பண்ணி அதவே என்ன செய்யலாம்? கேட்கலாம். கேட்கலாமா? கேட்கக்கூடாதா? வீட்டுக்கு 3 ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது, டச் ஃபோன் என்ன செய்யுது இருக்குது. யூடியூப்லேயே பிரசங்கத்தில் என்ன செய்யறோம்? அப்லோட் பண்ணுறோம்.
அந்த 1 மணி நேரம் உட்காந்து என்னத்தையாவது வீண் கதையை பார்க்கலாம், வெட்டி கதையை பார்க்கலாம், என்னத்தையாவது குலோப் ஜாமு பாயாசுக்குன்றதை பற்றி பார்க்கலாம். அதவே எத்தனை முறை பார்த்து தொலைகிறது? 10 வருஷமாக பார்த்து தொலைகிறதா? எல்லாம் இருக்கிறீங்களா? என்ன நீ ஒரு மாதிரியே பார்க்குறீங்க? அந்த மாதிரி நேரங்களை வாய்ப்பை பயன்படுத்தி நல்ல ஒரு அரை மணி நேரம் ஒரு பிரசங்கத்தை கேட்டுடலாமே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாமே. அதை கேட்கும்போது அது உள்ளே போகுது. அந்த வார்த்தையில் நீங்கள் என்ன செய்கிறீங்க? இப்போ நிலைத்திருக்கிறீங்க. கர்த்தருடைய வார்த்தையில் இப்படித்தான் என்ன செய்கிறது? நிலைத்திருப்பது. விசுவாச அறிக்கை புஸ்தகம் இருக்குது, ஸ்தோத்திர பலி புஸ்தகங்களாக இருக்குது. அந்த 1 மணி நேரத்தை, அந்த அரை மணி நேரத்தை, அந்த 20 நிமிஷத்தை அதில் என்ன செய்யலாம்? நீங்கள் பயன்படுத்தலாம். எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? வேலையை பார்த்துக்கிட்டே என்ன செய்யலாம்? கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் தியானிக்கலாம். ஆமென். அப்படி வரும்பொழுது தான் நீங்கள் எதில் நிலைச்சிருக்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தையில் என்ன செய்கிறீங்க? நிலைத்திருக்கிறீர்கள். இப்படி கர்த்தருடைய வார்த்தையில் நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, நீங்கள் ஜெபிப்பது எதுவோ அது உங்களுக்கு என்ன செய்யப்படும்? செய்யப்படும் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஜெபிக்க போவதற்கு முன்பதாக கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் நிரம்பி இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். ஜெபிக்க போகிறீங்க, போய் ஜெபம் பண்ணிட்டு வருவோம். என்னத்தையும் என்ன செய்வோம்? அள்ளி கொட்டிட்டு நமக்கா கொட்ட தெரியாது, நமக்கா பேச தெரியாது. வா போய் கண்ணை மூடுனா ஆண்டவர்கிட்ட என்ன செய்வோம்? மழை 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 மழை. ஆண்டவரே, என் மூத்த பையன் அப்படி பண்ணுறான், இந்த பையன் இப்படி பண்ணுறான், அநியாயம் பண்ணி தொலைகிறாங்க. ஆண்டவரே ஒரு போடுங்க ஆண்டவரே. இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? ஆண்டவரே இப்படி, ஆண்டவரே அப்படி, ஆண்டவரே கண்ணோக்கி பாருமையா, இறங்கும் ஆண்டவரே. என்ன செய்யும் ஆண்டவரே? கர்த்தர் சொல்றாரு, கல்வாரி சிலுவையில் நான் 2000 வருஷத்துக்கு முன்பதாக என்ன செஞ்சுட்டேன்? உனக்காக இறங்கிட்டேன், ரத்தத்தை சிந்திட்டேன், ஜீவனை கொடுத்துட்டேன். இப்போ ஜெபத்தில் வந்து புலம்பாம சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவாய் என்ன செய்ய? உயர்த்தி பேசு. என் ரத்தத்தை உயர்த்தி பேசு, என்னுடைய தழும்புகளை உயர்த்தி பேசு, என்னுடைய காயங்களை உயர்த்தி பேசு, என்னுடைய முள்முடியை குறித்து எனக்கு நினைப்பூட்டு. ஜெபத்துக்கு 100க்கு 100 என்ன செய்யலாம் நீ பதிலை? இதை விட்டு போட்டு புலம்பி கத்தி உருண்டு பிறண்டு அது பக்கத்தில் இருக்கிற 4 பேருக்கு தெரிஞ்சு அவங்க போய் உங்கள் பிள்ளைகள்கிட்ட சொல்லி உங்கள் அம்மா இப்படி ஜெபம் பண்ணுதுரா. இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? நீ இப்படியா ஜெபம் பண்ணுற? ஆண்டவர்கிட்ட 4 போடுறேன். முதல்ல 1 விழுந்துச்சு, இப்போ எக்ஸ்ட்ரா என்ன செய்யுது? 4 விழுகுது. அடியை வாங்கிட்டு நான் ஆண்டவருக்காக அடி வாங்கினேன் பாஸ்டர். ஆண்டவருக்கு அடி வாங்கினீங்களா? இல்லை வாயை தவறாக யூஸ் பண்ணி அடி வாங்கினீங்களா? இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? தேவனுடைய பிள்ளைகள் வாயை அடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பப்ளிக்கில் 4 பேர் இருக்கிற இடத்துல காலையில் எந்திரிச்சு 5 மணிக்கு ஜெபம் பண்ணுறேன்ற பேரில் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பூரா கேட்குற மாதிரி என்ன செய்யறது? கத்தி ஜெபம் பண்ணுறது. ஆண்டவரே அந்த பக்கத்து வீட்டுக்காரி ஒரு போடு மாட்டார், அவள் கேட்டுக்கிட்டே படுத்திருக்கா பக்கத்து வீட்டில். விடியட்டு இன்னைக்கு நான் உன்னைய போடுறேன் உலக்கையை வச்சு. அது உலக்கையை வச்சு வாசல் நிற்கிது. காலையில் எந்திரிச்சு முழிச்சு பார்த்தா. இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? வார்த்தையை பேசணும். ஜெபத்தில் போய் தேவையில்லாததெல்லாம் பேசி நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கி அதில் ஒரு பெரிய திருப்தி தான். ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், நீ ஆண்டவர் பார்த்து என்ன செய்கிறாரோ செய்யட்டும். 15 வருஷம் ஒன்றும் வரல, ஒன்றும் நடக்கலை. ஏன் நடக்கலைன்னு யோசிக்கணும்ல உட்காந்து. எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? இப்போ ஜெபத்துக்கு போகிறதுக்கு முன்னதாக வார்த்தையினாலே நாம் என்ன செய்ய வேண்டும்? நிறைந்திருக்க வேண்டும். இதுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். இப்போ இதுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன்னா என்ன வார்த்தையை சொல்லி ஜெபிக்கணும்? இந்தந்த வார்த்தை சொல்லி தான் ஜெபிக்கணும். இந்தந்த வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணால் நிச்சயமாய் ஜெபத்துக்கு பதில் என்ன செய்யும்? அது தெரிஞ்சிருக்கணும். அது என்ன செய்யணும்? அது தெரிஞ்சிருக்கணும்னா பைபிள் தெரிஞ்சிருக்கணும், பிரசங்க செய்தி நல்லா கேட்கணும், சபைக்கு வந்து வசனத்தை என்ன செய்யணும்? நல்லா கேட்கணும், மற்றவங்களை எப்படி ஜெபம் பண்ணுறாங்கன்றத கொஞ்சம் கவனிக்கணும். கவனித்து அதே மாதிரி என்ன செய்யணும்? ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ ஜெபத்தில் போய் ஜெபிக்கிறதுக்கு முன்னதாக கர்த்தருடைய வார்த்தையினாலே என்ன செய்ய வேண்டும்? நாம் நிரம்பி இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஏனென்றால் அப்பொழுதுதான் நம்முடைய ஜெபத்துக்கு நாம் பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, ஜெபத்திலே எதை பேச வேண்டும் என்று சொன்னால், ஜெபத்திலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் என்ன செய்ய வேண்டும்? பேச வேண்டும். ஜெபத்தில் போய் பிரச்சனை என்ன செய்யக்கூடாது?
சொல்லக்கூடாது, ஜெபத்தில் போய் புலம்பக்கூடாது, ஜெபத்தில் போய் கண்ணீர் சிந்த கூடாது, ஜெபத்தில் போய் அழக்கூடாது, ஜெபத்தில் போய் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யணும்? பேச வேண்டும். மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நல்லா கவனிக்கிறீங்களா? யாரும் தூங்கலையில? மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பொதுவாக கிறிஸ்தவ மக்கள் ஜெபத்தில் போய் ஓன்னு அழுதுட்டா கர்த்தர் செஞ்சிருவார், மனம் இறங்கி ஏதாவதும் செஞ்சிருவார். கத்தி அழுதோம்னா கர்த்தர் செஞ்சிருவார், இந்த பிள்ளை கத்தி தொலையுது போ அப்படின்னு என்ன செஞ்சிருவார் ஆண்டவர், எடுத்து கொடுத்துருவாருன்ற மாதிரி இவங்க நினச்சிக்கிறாங்க. இவங்க நினைக்கிறதுல சரி கிடையவே கிடையாது. ஓன்னு அழுகுது பிள்ளை அப்பாட்ட வந்து. அப்பா என்ன நினைக்கிறாரு? போ பிள்ளை, அழுது தொலையாத பிள்ளை, போ பிள்ளை, இந்த பிள்ளை இப்படி பிள்ளை போ அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டுறாரு. இப்போ கண்ணீரை வச்சு யார்கிட்ட சாதிச்சாச்சு? யார்கிட்ட சாதிச்சாச்சு? அப்பாட்ட சாதிச்சாச்சு. ஓன்னு அழுகிறா மனைவி புருஷன்ட்ட, போய் தொலைப்பில்ல, இந்த பிள்ளை போட்டு டார்ச்சர் கொடுத்து போ, எடுத்துட்டு போ. கண்ணீரை வச்சு யார்கிட்ட சாதிச்சாச்சு? இதையே அப்படியே கொண்டு வந்து யார்கிட்ட என்ன செய்ய பார்க்குறாங்க? யார்கிட்ட? ஆண்டவர்கிட்ட வந்து இதே மாதிரி அழுதுட்டோம்னா ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சிடலாம்? பிடிங்கிடலாம், பறிச்சிடலாம். ஆண்டவர் சொல்றாரு, கண்ணீர் அது மாம்சமான ஆயுதம், அது ஆவிக்குரிய ஆயுதம் கிடையாது. உன் கண்ணீரை நான் காண்கிறேனா? நிச்சயமா உன் கண்ணீரை நான் காண்கிறேன். உன் கண்ணீரை துடைப்பேனா? நிச்சயமா கண்ணீரை துடைப்பேன். ஆனால் கண்ணீரை வச்சு சாதிச்சலான்னு செஞ்சிடாத, நீ நினைச்சிடாத. என் வார்த்தையை வச்சு நீ சாதிக்கலாம். என் வார்த்தையை வச்சு நீ என்ன செய்யலாம்? சாதிக்கலாம். ஆரம்பத்தில் நீ சபைக்கு வந்தப்ப, ரட்சிக்கப்பட்டப்ப, ஞானஸ்தானம் பெற்றப்ப உனக்கு ஒன்றும் தெரியாது. அதனால நானாவே கிருபையா சில காரியங்கள் உனக்கு நான் செஞ்சேன். வருஷம் 5 ஆச்சு, 10 ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, இன்னமும் பழைய மாதிரியே என்ன செய்யக்கூடாது? அழுதுகிட்டு, கத்திக்கிட்டு, கதறிக்கிட்டு, உருண்டுக்கிட்டு, புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. இப்போ ஜெபத்தில் வந்து என் வார்த்தையை என்ன செய்யணும்? நீ வந்து எனக்கு நினைப்பூட்ட வேண்டும். என் வார்த்தையை நீ எனக்கு நினைப்பூட்டும் பொழுதுதான் உன் ஜெபத்துக்கு நீ 100க்கு 100 என்ன செய்ய முடியும்? பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை கிளியர் ஆயிடுச்சு? ஆமென். அப்ப ஜெபத்தில் போய் அழுவது தவறு, அழுவது தவறு, கதறுவது தவறு. கர்த்தருடைய வார்த்தையை நினைப்பூட்டுவதுதான் அது சரி என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். ஜெபத்தில் போய் அழுறது சரியா தவறா? சொல்லுங்க. சரி, அது தவறு கிடையாது. ஆனால் ஜெபத்தில் போய் எதுக்காக அழுகிறோம், எதனால கண்ணீர் வருது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரச்சனையை நினைச்சு நம்ம அழுகிறோமா, இல்ல கர்த்தருடைய அன்பை நினைத்து அழுகிறோமா? வெரி டிஃப்ரெண்ட். ஜெபத்தில் போய் உங்க பிரச்சனையை நினைச்சு அழுது கண்ணீர் சிந்தி ஆண்டவரே அழுகிறீங்களா? கர்த்தாவே உடைய அன்பை நினைக்கிறேன், உடைய கல்வாரி நினைக்கிறேன், உடைய காயங்களை நினைக்கிறேன்பா, நீர் பட்ட பாடுகள் நினைக்கிறேன்பா, இந்த அளவுக்கு என்ன அன்பு கூர்ந்தீரே, அதனால கண்ணீர் வந்துச்சுன்னா அது என்னதுதான்? பரவாயில்லதான். எல்லாம் இருக்கிறீங்களா? அவருடைய அன்பை நினைச்சு அழுகும் பொழுது. ஆனால் பிரச்சனை நினைச்சு அழுதுட்டு போகும் பொழுது அது சரி கிடையவே கிடையாது. அவருடைய அன்பை எண்ணி பார்த்து பாருங்க. நாம் துதிக்கும் பொழுது சில வேலைகளை என்ன செய்கிறோம்? நாம் அழுது விடுகிறோம். ஆனால் பிரச்சனை நினைச்சு என்ன செய்யக்கூடாது? அழக்கூடாது. பிரச்சனை நினைச்சு அழுகிறது அது தவறு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப ஜெபத்தில் போய் எதை பேச வேண்டும்? ஜெபத்தில் போய் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்ய வேண்டும்? பேச வேண்டும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. ஜெபத்தில் போய் கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்கள், 100க்கு 100 பதிலை பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். சரி, இப்போ இன்னொரு காரியத்தை பார்ப்போம். இப்போ ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். எல்லாரும் நல்லா கவனிங்க. சிலர்கிட்ட போய், ஏன் பிரதர் நீங்கள் ஜெபத்தில் அழுகிறீங்க? ஏன் இப்படி கத்துறீங்க ஜெபத்தில்? ஏன் இப்படி கதறீங்க? ஏன் இப்படி அழுது ஜெபம் பண்ணுறீங்க? ஏன் இப்படி உங்கள் பிரச்சனையை நீங்கள் ஜெபத்தில் போய் பேசுகிறீங்க? ஜெபத்தில் போய் ஏன் உங்கள் பிரச்சனையை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க தெரியுமா? நான் சொன்னாதானங்க என் பிரச்சனை அவருக்கு தெரியும். நான் சொன்னாதானே என் பிரச்சனை அவருக்கு தெரியும். இல்லைன்னா எப்படி என் பிரச்சனை அவருக்கு தெரியும்? நான் ஜெபத்தில் போய் சொல்லணும்ல, ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு இப்படி, எனக்கு அப்படி அப்படின்னு நான் சொன்னாதானே என் பிரச்சனை யாருக்கு தெரியும்?
அதனால தான் நாங்கள் ஜெபத்தில் போய் என்ன செய்கிறோம், எங்கள் பிரச்சனையெல்லாம் சொல்லுகிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இது முற்றிலும் தவறு. ஏனென்று சொன்னால் நம்முடைய பிரச்சனை அவருக்கு நல்லாவே தெரியும். நம்முடைய பிரச்சனை அவருக்கு நல்லாவே சத்தியவேதத்தில் பார்க்கிறோம். தூரத்திலிருந்து நம்முடைய நினைவுகளை அவர் அறிகிறார். நம்ம உள்ள என்ன யோசிக்கிறோம் சிந்திக்கிறோம் என்பதையே அவர் என்ன செய்கிறாரு, அறிகிறாரு. இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் சொல்றாரு, உங்க வாயிலே சொல் பிறவாவதற்கு முன்பதாகவே உங்களுக்கு இன்னது தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், நாம சொன்னாதான் அவருக்கு தெரியும், நாம சொல்லலைன்னா அவருக்கு தெரியவே. அது உங்க வீட்டில் இருக்காருல்ல உங்க அப்பா, அவர்கிட்ட சொன்னாதான் செருப்பு வேணுன்றது அவருக்கு தெரியும், இல்லைன்னா தெரியவே. இந்த அப்பாவுக்கு அப்படி இல்லை. உங்களுக்கு என்ன தேவை என்பது யாருக்கு தெரியுது, அவருக்கு நல்லாவே தெரியுது. உங்க வாயில நீங்க வார்த்தை விடுறதுக்கு முன்னதாகவே அவருக்கு என்ன செய்யுது, நல்லா தெரியுது. உனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, உனக்கு இந்த வியாதி இருக்குது, உனக்கு இந்த போராட்டம் இருக்குது, இது இருக்குது, அது இருக்குது, எல்லாமே அவருக்கு நல்லா தெரியும். எல்லாம் இருக்கிறீங்களா? ஆகவே ஜெபத்தில் போய் நாம் நம்முடைய பிரச்சனையை சொன்னாதான் அவருக்கு தெரியும் என்பது கிடையவே கிடையாது. அவருக்கு நல்லாவே தெரியும். பாஸ்டர், பைபிள்லேருந்து ஏதாவது உதாரணம் காமிங்களே, என் பிரச்சனை அவருக்கு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு. இப்போ சில வசனங்கள்லாம் சொன்னேன், அதை மைண்டில் வச்சுக்கங்க. இப்போ ஒரு வசனத்தை எடுத்து காமிக்கிறேன். ஒரு வசனம் நான் 2 வசனமே எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன், உங்களுக்கு விளங்கும். என் பிரச்சனை அவருக்கு தெரியுமா, நல்லாவே தெரியும். அப்போ ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஜெபத்தில் போய் உங்கள் பிரச்சனையை சொல்லாமல் எதை சொல்லணும், உங்கள் பிரச்சனை அவருக்கு தெரியுமேங்க. அப்புறம் திரும்ப 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 போய் எதுக்கு ஜெபத்தில் பிரச்சனை சொல்லிக்கிட்டு, உங்கள் தேவையை சொல்லிக்கிட்டு, அதை சொல்லாமல் எதை சொல்லணும், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணும். அதனால தான் இதெல்லாம் இப்போ உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன். வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 5வது வசனம் வரைக்கும் வாசியுங்கள். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதிலே இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷமாய் வியாதியாய் கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். இங்க 38 வருஷமா வியாதியா ஒருத்தன் என்ன செய்யறாங்க, படுத்து கிடக்கிறான். இருக்கிறானா இல்லையா? இப்போ நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்க. இவன் 38 வருஷமா வியாதியா படுத்து கிடக்கிறான் என்பது ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? 6வது வசனத்தை வாசிக்கிறேன், எல்லாரும் கவனிங்க. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று என்ன செய்து அந்த அறிந்து என்கிற வார்த்தையை உங்கள் பேனாவில் ரவுண்டு போட்டு வச்சுருங்க. அப்போ தான் அடுத்த முறை நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு விளங்கிடும். அறிந்து என்ன செய்து, அறிந்து அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தனாய் இருக்கிறான் என்பதை யார் அறிந்து? இயேசு அறிந்து. அப்ப இவனுக்கு வியாதி இருக்குது என்பது யாருக்கு தெரியுது? யாருக்கு தெரியுது? இயேசுவுக்கு தெரியுது. அப்ப நம்முடைய பிரச்சனை அவருக்கு ஏற்கனவே நன்றாக தெரியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு இன்னது தேவை என்பது அவருக்கு ஏற்கனவே நன்றாக தெரியும். எனவேதான் ஜெபத்தில் போய் நம்முடைய பிரச்சனையை சொல்லக்கூடாது. ஜெபத்தில் போய் அவருடைய வார்த்தை என்ன செய்யணும், சொல்லணும். இந்த பிரச்சனைக்கு என்ன வார்த்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அந்த வார்த்தை என்ன செய்யணும், போய் சொல்ல வேண்டும். அப்ப ஜெபத்தில் போய் எதை பேச வேண்டும் என்றால், ஜெபத்தில் போய் அவருடைய வார்த்தை அவருக்கு பேச வேண்டும். ஜெபத்தில் போய் தேவனுடைய வார்த்தை என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். இன்னொரு உதாரணத்தை எடுத்து உங்களுக்கு காண்பிக்கிறேன். இப்போ இவன் 38 வருஷமா வியாதியா இருந்தான் என்பது யாருக்கு நல்லா தெரியுது? அப்போ உங்க பிரச்சனை அவருக்கு தெரியுமா தெரியாதா?
அப்ப நீங்க ஜெபத்துல போய் ஒண்ணு ஒண்ணா சொன்னாலும் அவருக்கு தெரியுமா? அவருக்கு ஏற்கனவே தெரியும். அவர் சர்வ ஞானி, அவருக்கு எல்லாம் அறிந்த தேவன். ஆகவே உங்க பிரச்சனை, உங்க போராட்டம், உங்க வியாதி, உங்க தேவைகள் எல்லாமே அவருக்கு நல்லா தெரியும். அதனால மறுபடியும் இன்னொரு முறை ஆண்டவர் நம்ம சொல்லிடுவோம், ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை ஆண்டவரே அப்படின்னு என்ன செய்ய வேணாம், நீங்க சொல்ல வேணாம். நீங்க டைரக்டா போய் ஜெபத்தில் நல்லா ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து நல்லா துதியை ஏறெடுத்து வசனத்தை என்ன செய்யலாம், நீங்க சொல்லலாம். ஆண்டவரே உடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, ஆண்டவரே உடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, இதை செய்யும் என்று நீங்கள் நேரடியாக என்ன செய்யலாம், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லலாம். ஆமென். வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 48வது வசனம். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதினால் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியிலே 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர்களைப் போல காணப்பட்டார். இதுக்கு பிந்தின வசனங்கள்லாம் நீங்கள் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். ஆண்டவர் அங்கே கரையிலே ஊழியம் செய்கிறார். ஊழியம் செய்துவிட்டு சாயங்காலமாகிறது. ஆகவே சீசரிடத்திலே சொல்லுகிறார், நீங்கள் படகு எடுத்துக்கொண்டு என்ன செய்யுங்க, அக்கறைக்கு போங்க, நான் பின்னால் என்ன செய்கிறேன் வரேன்னு அனுப்பிச்சி விடுறாரு. அனுப்பிச்சி விட்டு அவர் கரையில் இருந்துட்டாரு. அவர் எங்கே இருந்துட்டாரு? கரையில் இருந்துட்டாரு. இவங்க படகை ஓட்டிட்டு என்ன செய்கிறாங்க, கடலில் போய்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் தண்டு வலிக்கிறதிலே வருத்தப்படுகிறதை அவர் கண்டு. அதனால பேனாவில் கோடு போட்டு வச்சிருங்க. அவர், ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? கரையில் இருக்கிறாரு. அங்க மலையடி வாரத்தில் இருக்கிறாரு. இவங்க எங்க இருக்கிறாங்க? நடுக்கடல் இருக்கிறாங்க. நடுக்கடல்ல இவங்க தண்டு வலிக்கிறதுல டயர்ட் ஆயிட்டாங்க, வருத்தப்படுறாங்கன்றது அவருக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? அவருக்கு தெரிஞ்சிச்சு. அவருக்கு தெரியும், அவர் தேவன், அவர் எல்லாவற்றையும் அறிந்த தேவனாய் இருக்கிறார். ஆகவே உங்க வேதனைகள், உங்கள் வலிகள், உங்கள் பிரச்சனைகள், உங்கள் தேவைகள் எல்லாமே யாருக்கு நல்லா தெரியும்? தெரியும். அதனால ஜெபத்துல போய் திரும்ப 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 உங்க பிரச்சனையே சொல்லி 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 உங்க டைம் என்ன செய்யாதீங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க, நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்காதீங்க. அதுக்கு பதிலாக உங்க பிரச்சனைக்கு என்ன வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ அதுக்கு சம்பந்தப்பட்ட வார்த்தையை எடுத்து கொண்டு போய் அதெல்லாம் குறிச்சு வச்சு அதெல்லாம் எழுதி வச்சு அந்த வசனத்தை கொண்டு போய் என்ன செய்யுங்க, ஜெபத்துல ஏறெடுங்க. உங்க ஜெபத்துக்கு 100க்கு 100 பதில் வரும். உங்க ஜெபத்துக்கு 100க்கு 100 பதில் வரும். ஆமென். அப்ப எப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க வேண்டும்? எப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், எந்த பிரச்சனை மாற வேண்டுமோ, நல்லா கவனிச்சுட்டு வாங்க, உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனை மாற வேண்டுமோ அந்த பிரச்சனை மாறுவதற்கான கர்த்தருடைய வார்த்தை நீங்க என்ன செய்யணும், சத்தியவேதத்திலிருந்து பொறுக்கி எடுக்கணும், அப்படியே தேடி எடுக்கணும், கண்டுபிடிச்சு எடுத்து எழுதி வச்சு அந்த வசனத்தை நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு அதை திரும்ப திரும்ப என்ன செய்யணும், ஜெபத்துல போய் சொல்ல வேண்டாம். அந்த வார்த்தையை பாருங்க, ஜெபத்தில் போய் தேவனுக்கு நினைப்பூட்டும் பொழுது உங்க ஜெபத்துக்கு 100க்கு 100 என்ன செய்யும், பதில் வரும். உதாரணத்துக்கு உங்க பையன் தூரத்தில் எங்கேயோ அவர் வேலை பார்க்குறாருன்னு வச்சுக்கிடுவோம், வெளியூர்லையோ அல்லது வெளியூர்லேயே படிக்கிறாரு அல்லது வெளியூர்லேயே வேலை செய்கிறாருன்னு வச்சுக்கிடுவோம். அவருக்கு இப்போ சுகவீனமாக இருக்குது, சரீரத்தில் வியாதியாக இருக்குது. நீங்கள் இருக்கிறது இங்கே, அவர் இருக்கிறது தூர தேசம், தூர ஊர். இப்போ ஜெபத்தில் போய் நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லுங்க? அந்த பையன் சுகமடைவதற்குரிய கர்த்தருடைய வார்த்தையில எடுத்து கொண்டு போய் ஜெபத்தில் என்ன செய்ய ஆரம்பிக்கணும், சொல்ல ஆரம்பிக்கணும், பேச ஆரம்பிக்கணும். ஆமென். வாசிப்போம். சங்கீதம் 107:20. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். என்ன செய்கிறார்? தப்புவிக்கிறார். அப்ப வார்த்தைக்குள்ள சுகம் இருக்குது, வார்த்தைக்குள்ள ரட்சிப்பு இருக்குது, வார்த்தைக்குள்ள விடுதலை இருக்குது, வார்த்தைக்குள்ள எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்குது. அப்ப ஜெபத்துல போய் என்ன சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்புவிப்பேன் என்று சொன்னீரே ஆண்டவரே, கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை இப்பொழுது அனுப்புகிறேன், உம்முடைய வார்த்தையை இப்பொழுது அனுப்புகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. உம்முடைய வார்த்தை என்னுடைய பையனை சுகமாக்கினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொன்னீரே, அந்த வார்த்தையை இயேசு நாமத்தில் அனுப்புகிறேன்.
அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. கர்த்தர் சகல நோய்களை உன்னை விட்டு விலக்குகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. நானே உன்னை குணமாக்குகிற கர்த்தர் சொன்னீரே ஆண்டவரே. இந்த வார்த்தையெல்லாம் விசுவாசிக்கிறேன். என்னுடைய வார்த்தைகள் ஒரு நாளும் அது விருதாவாய் திரும்பாது, அது அனுப்பின காரியமாய் வாய்க்கும் என்று சொன்னீரே ஆண்டவரே. உடைய வார்த்தையை அனுப்புகிறேன் இயேசு நாமத்தினாலே. உடைய வார்த்தை இப்பொழுது என்னுடைய குமாரனை பிள்ளையை சுகமாக்கினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் இருக்கிறீங்களா? வார்த்தை என்ன செய்யணும்? அனுப்பணும். இதை விட்டு போட்டு பையன் என்ன செய்யறானோ, எங்க போறானோ, கையில காசு இருக்கோ காசு இல்லையோ, என்ன பண்றது ஏது பண்றது, என்ன செய்யக்கூடாது? யார்கிட்ட போவேன், தெரியாத ஊரு, தெரியாத ஜனம், இப்படி 10 வருஷம் செய்யக்கூடாது. நீங்க சொல்லிட்டு இருக்கக்கூடாது. எல்லாம் இருக்கிறீங்களா? எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சொல்ல வேண்டும். என்னுடைய நண்பர் ஒருவர் பாருங்க, அவர் ஊழியக்காரராக இருக்கிறாரு. அவங்களுக்கு 2 பையன். அதில் ஒரு பையன் ஆந்திராவில் அங்கே இருக்கிறாரு. அங்கே சில வேலைகள்லாம் செய்து கொண்டு ஊழியம் செய்கிறார். ஒரு முறை பாருங்க, சில வருஷத்துக்கு முன்பதாக அவருடைய பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அடிச்சு எல்லாம் போயிடுச்சு, ஒன்றும் இல்லை, மறிச்சு போயிடுவான் அப்படின்ற இது வந்துடுச்சு. அப்போ இவருக்கு தகவல் வருகிறது. இங்கேருந்து அவர் கிளம்பி ஆந்திராவுக்கு போகிறார். ஆந்திராவுக்கு போனால் அவங்களால முடிஞ்சதை பண்ணி பார்த்துட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் பார்ப்போம், செக் பண்ணி பார்ப்போம், இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க, கையை விரிச்சிட்டாங்க. இவர் செய்தி கேட்ட மாத்திரத்தில் ஒன்றும் அழலை, புலம்பலை, கத்தலை. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக்கொண்டே விசுவாசித்து கொண்டே இங்கிருந்து அவர் பயணம் செய்கிறார். ஃபோன் பண்ணி கேட்கும்போது, பையன் எப்படி இருக்கிறான், என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்கும் போகும்போது, என் பையனுக்கு ஒன்றும் ஆகலை, அவன் நல்லா இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம என்ன பண்ணியிருப்போம்? யோசித்து பாருங்க. ஆக்சிடென்ட் இதெல்லாம் இதாயிருச்சு. ஆம்புலன்ஸில் அவரை கூட்டிகிட்டு போய் ஏற்றிட்டு போகிறாங்க. உங்கள் பையன் உள்ள ஆம்புலன்ஸ் இருக்கிறான், அவங்க கூட்டிகிட்டு போவோம் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அடிச்சு நொறுங்கி எல்லாம் இதாயிடுச்சு. இவர் பாருங்க, விடாமல் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்கிறார், பேசிக்கொண்டே இருக்கிறார். அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த பையன் மறிச்சிடுவான், எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்ற நிலைமைக்கு வரும் பொழுது தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அவர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன் பாருங்க. அவர் சொன்னார், நான் கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தேன் பாஸ்டர். ஆம்புலன்ஸில் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் இன்னும் போகலை, ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேரவே இல்லை. என் பையன் அப்படி இந்த கையை தூக்கி காமிச்சான், நான் நல்லா இருக்கிறேன், நான் சுகமாக இருக்கிறேன்னு சொல்லி தூக்கி காமிக்கிறான். அந்த ஆம்புலன்ஸில் இருக்கிற எல்லாரும் பார்க்குறாங்க. ஏன்னா மூளையெல்லாம் அடித்து பாதிச்சிருச்சு, எல்லாம் இதாயிருச்சு. கையை தூக்கி காமிக்கிறான். எல்லாருக்கும் உள்ள என்ன செய்யுது இப்போ தான். ஆனால் இவர் கொஞ்சம் கூட அசராமல் விசுவாசத்தில் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்கிறாரு, பேசுகிறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க, செக் பண்ணுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்ததுக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த ட்ராவலில் இவர் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்கிறாரு, பேசிக்கொண்டே வருகிறாரு. கர்த்தருடைய வார்த்தை அந்த பையனை சுகமாக்கிடுச்சு. இதுக்கு உயிரோட தான் அந்த பையன் இருக்கிறான், ஆந்திராவில் இருக்கிறான், ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறான், ரொம்ப நல்லா இருக்கிறான். அப்போ பாருங்க, பிரச்சனையை சொல்லி பேசாமல், ஜெபத்தில் போய் பிரச்சனையை சொல்லி அழுகாமல், ஜெபத்தில் போய் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்ய ஆரம்பிக்கணும், பேச ஆரம்பிக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை அந்த சரீரத்தை ஹீல் பண்ணும், சுகமாக்கும். ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா? அப்போ ஜெபத்துக்கு 100க்கு 100 பதில் வரணும்னா கர்த்தருடைய வார்த்தையை ஜெபத்தில் போய் நீங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கணும், சொல்ல ஆரம்பிக்க. இதை விட்டு போட்டு ஆண்டவரே என் மகனை கண்ணோக்கி பாரும் ஐயா, என் பிள்ளைக்கு இறங்கும் ஆண்டவரே, என்னுடைய கண்ணீரை பாரும் ஐயா, என்னை கண்ணீரெல்லாம் பாத்திரத்தில் பிடித்து வைத்திருக்கிறேன், இதுக்கு மேலே கண்ணீர் சிந்துறதுக்கு உடம்புல கண்ணீர் இல்லை ஆண்டவரே, இதை பார்த்தாவது நீ மன உருக மாட்டீரா? நம்ம எப்படி போயிடுறோம் பாருங்க. நம்முடைய பிரச்சனை அவருக்கு நல்லா தெரியும், அதை போய் சொல்லணும் அவசியம் கிடையவே கிடையாது. அதுக்கு பதிலாக கர்த்தாவே நீர் இப்படி சொல்லியிருக்கிறேன்,
இப்படி சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. சுகமாக்குவேன் சொல்லியிருக்கிறீர். வார்த்தை அனுப்பி சுகமாக்குவேன் சொல்லியிருக்கிறீர். அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிப்பேன் சொல்லியிருக்கிறீர். வியாதி உன்னை விட்டு விலக்குவேன் சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் எல்லாம் என்ன செய்யும்? உறுதிப்படுத்தும். நான் சொல்றேன், நிச்சயமாய் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யும்? இந்த பிள்ளைய சுகமாக்கும். ஆமென். இதை போலதான் குடும்பத்தில் கடன் பிரச்சனையா? என்ன சொல்லி ஜெபிக்க வேண்டும்? என்றால் வாசிப்போம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய். நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். எல்லாம் சொல்லுங்க, நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். எதை திறப்பாரு? நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானம். ஆமென். அங்கிருந்து அனுகூலங்கள் உண்டாகிறது. கர்த்தருடைய கிருபை, தயவு இதெல்லாம் உண்டாகிறது. அதெல்லாம் உண்டாகும் பொழுது ஆங்காங்கே காரியங்கள் வாய்க்க ஆரம்பிக்கிறது. பாருங்க, அற்புதமாய் பணங்கள் சந்திக்கப்படுகிறது, பண தேவைகள் சந்திக்கப்படுகிறது, பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படுகிறது. கடனெல்லாம் அடைச்சு முடிக்கிறோம். கடன் கொடுக்கிறவர்களாம் என்ன செய்கிறோம்? மாறுகிறோம். ஆமென். இதை விட்டு போட்டு ஆண்டவரே கண்ணோக்கி பாருமையா, கடைக்காரன் டார்ச்சர் தாங்க முடியல ஆண்டவரே, ரோட்டில் போகும்போது சட்டையை பிடிச்சி இழுக்கிற ஆண்டவரே, வேசியை பிடிச்சி இழுக்கிற ஆண்டவரே, கேவலப்படுத்தி வேறு சொல்கிற ஆண்டவரே, நல்லா இல்லை ஆண்டவரே, இது உமக்கே நல்லா இருக்கு ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இப்படி போட்டு நீ வாட்டி வதக்குறீரு? இப்படிலாம் பேசாம தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையிலே உறுதியாய் நில்லுங்கள். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையிலே நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பேன்னு சொன்னீரே. இப்போ சொன்னையில் ஆரம்பிக்கும் போது, போகும்போது, வரும்போது, உட்காரும் போது, எழுந்திருக்கும் போது அதை குறித்தே யோசனை, அதை குறித்தே சிந்தனை, அதவே பேசுறது, அதவே மனதில் வச்சு யோசிக்கிறது. அதுதான் கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திருப்பது, கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ந்து செல்வது, அதிலேயே வாசம் பண்ணுவது. ஆமென். நான் ஒரு வசனத்தை தான் எடுத்து காமிக்கிறேன். இன்னும் அதுக்குரிய சம்மந்தப்பட்ட நிறைய வசனங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் எடுத்து வைத்துக்கொண்டு, குறித்து வைத்துக்கொண்டு, கர்த்தாவே இந்த கடனை தள்ளுபடி பண்ணினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், இந்த கடனை தள்ளுபடி பண்ணினபடியால் ஸ்தோத்திரம், ரத்து பண்ணினபடியால் ஸ்தோத்திரம், கேன்சல் பண்ணினபடியால் ஸ்தோத்திரம், இந்த கடனை வந்து நீ வெளியே கொண்டு வந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த கடனை அடைத்து முடிக்க பலனை தந்தபடியால் ஸ்தோத்திரம், கிருபை தந்தபடியால் ஸ்தோத்திரம், அனுகூலங்களை உண்டாக்கி தந்தபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய வார்த்தை உறுதிப்படுத்தினபடியால் ஸ்தோத்திரம். கல்வாரி சிலுவையிலே தரித்திரத்தை சுமந்து தீர்த்திருக்கிறீர், வியாதிகளை சுமந்து தீர்த்திருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த கடனுக்கு கல்வாரி சிலுவையிலே முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, நீங்கள் ஜெபிப்பது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும், உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இதை போலதான் பொல்லாத மனிதர்கள் மேலே ஜெயம் எடுப்பது. பொல்லாத மனிதர்கள் டார்ச்சரை கொடுக்குறாங்களா? அவங்க கம்பெனியில், அவங்க ஆஃபீஸில், அவங்க வேலை பார்க்குற இடத்துல சில ஆட்கள் கிருமி மாதிரியே இருப்பான். ஆஃபீஸில் ஏன்னா எப்படி தள்ளி விடணும், கீழே பிடிச்சி நம்மளோட மேலே போயிடக்கூடாது, மேலே போஸ்டிங் போயிடக்கூடாது, நம்மளை பின்னாடி வந்தவன் அடுத்து போஸ்டிங் போயிட்டானே, உன்னை எப்படியாவது என்ன செய்யணும், மேலே உள்ள அதிகாரிகிட்ட போட்டு விட்டு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிடணும், தூக்கி விட்டுறணும். இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? அவனை முன்னேற விடவே கூடாது. என்னத்தையாவது ரிப்போர்ட், தவறான ரிப்போர்ட்டை கொடுத்து போட்டு என்னத்தையாக பண்ணி என்னத்தான் செய்கிறது. நம்ம வந்து ஆண்டவரே ஓவரா டார்ச்சர் ஆண்டவரே, தாங்க முடியல ஆண்டவர், பேசாத வேலையை எழுதி கொடுக்கலாம் நினைக்கிறேன் ஆண்டவரே. களவாணி பயில வேலையை எழுதி கொடுக்காம மாட்டி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம உண்மையாக இருக்கிற ஆள் இதுக்கு வேலை எழுதி கொடுக்கணுன்ற எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? அப்போ இப்படிப்பட்ட காரியத்துக்கு என்ன செய்யணும்? நம்ம ஜெபத்தில் போய் ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? வாசிப்போம். உபாகமம் 28:7 வாசிக்கிறேன், எல்லாரும் கவனியுங்கள். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். என்ன செய்வாரு? ஒப்பு கொடுப்பாரு. உன் சத்துருக்களை, உனக்கு எதிராக செயல்படுறவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பாரு. எதுக்கு? முறியடிக்கும்படி, அவனை நீ மேற்கொள்ளும்படி, அவனை நீ ஜெயிக்கும்படி ஒப்பு கொடுப்பாரு. ஆமென். அப்போ இப்படிலாம் ஜெபிக்கணும். கர்த்தாவே பொல்லாத மனிதர் மேலே எனக்கு ஜெயம் உண்டாகிறபடியால் ஸ்தோத்திரம், அவன் மேலே எனக்கு ஒரு வெற்றி தருகிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பொல்லாத மனிதனை கண்டு நான் வேற ஆபீஸ்க்கு போகிறேன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? ஓட கூட, இதே இடத்துல எனக்கு நீ வெற்றியை தருவீர், இதே இடத்துல இன்னும் நீ உயர்த்துவீர் ஆண்டவரே. ஆமென். வாசிக்கிறேன், தொடர்ந்து கவனியுங்கள். ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக. இன்னொரு மொழிபெயர்ப்பில் எழுதப்பட்டிருக்கிறது, உன் கண்ணுக்கு முன்னால் ஓடி போயிடுவாங்க. உங்கள் கண்ணால் நீங்கள் பார்ப்பீங்க அவன் ஓடி போகிறத, அவன் ஒடுங்கி போகிறத பார்ப்பீங்க. சத்துருக்கள் பல்லை கடித்து கரைந்து போவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
உன் மீதிலோ கிரீடம் பூக்கும். உன் மேல கிரீடம் யாருக்கு வைப்பாங்க? ராஜாக்கு வைப்பாங்க. யாருக்கு பதவி உயர்வு கொடுப்பாங்க? சொல்லுங்க. எனக்கு பதவி உயர்வு வருகிறது. வாயத்திரம் சொல்லுங்க. ஆமே. நல்ல போஸ்டிங் வருது, நல்ல உயர்வு வருகிறது, நல்ல சம்பள உயர்வு வருகிறது. இப்பெல்லாம் விசுவாசிக்கணும். ஆமே. பொல்லாத மனிதர்களை கண்டு என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. உலகத்தில் இருக்கிறவனில் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். என் ஆபீஸில் வேலை பார்க்குறவனை விட எனக்குள்ளே இருக்கிற கர்த்தர் பெரியவர். எங்கள் ஆபீஸில் ஒரு கிருமி மாதிரி இருக்கானே, அவனை காட்டி எனக்குள்ள இருக்கிற கர்த்தர் பெரியவர். எனக்கு தொடர்ந்து பிரச்சனை கொடுக்குறானே, டார்ச்சர் கொடுக்குறானே, அவனை விட எனக்குள்ள இருக்கிற கர்த்தர் பெரியவர். முழங்காலெல்லாம் அவருக்கு முன்பாக முடங்குகிறது. அந்த பொல்லாத மனிதனுடைய கால்கள் இயேசு நாமத்துக்கு முன்பாக முடங்குகிறபடியால் ஸ்தோத்திரம். இப்படி என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? பேச ஆரம்பிக்கும். இதுதான் கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கிறது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு. அப்ப நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வர வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையிலே நிரம்பி இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை ஜெபத்தில் போய் என்ன செய்ய வேண்டும்? நினைப்பூட்ட. அப்பொழுதுதான் நம்முடைய ஜெபத்துக்கு பதிலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப கர்த்தருடைய வார்த்தை நமக்கு செய்கிற 11வது காரியம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய ஜெபத்துக்கு பதிலை பெற்று தருகிறது. ஆமென். எல்லாரும்